வணக்கம். காஞ்சிபுரம் செய்தியாளர் ஆர் பிரவீன்குமார். நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய 4 முனை போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கட்சியினர் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து நமது ஜெம் காட்சி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பில் ஈடுபட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இன்று மக்கள் கருத்து கணிப்பு கேட்க உள்ளோம். மக்கள் எண்ணத்தில் என்ன ஓட்டங்கள் இருப்பது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். யாரு வரணும் எதிர்பார்க்கறீங்க? இப்ப இருக்கிற சாதனை மன்னர் முதல்வரே வரணும். எடப்பாடி பழனிசாமி வரணும் எதிர்பார்க்கிறேன் ஐயா. ஸ்டாலின் வரணும். அடுத்த முதல்வர பார்த்தா விஜய் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தான், வேற யாரும் கிடையாது. விஜய் பழனிசாமி முதலமைச்சரா வரணும். சீமான் அண்ணன் வரணும்னு நாங்க விருப்பம். நன்றி. கண்டிப்பா அண்ணன் எடப்பாடியார் தான் வரணும். ஏன்னா மீண்டும் அம்மாவோட ஆட்சி வரணும். எடப்பாடியார் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர நாங்க எதிர்பார்க்கிறோம். எடப்பாடி தான் வரணும் எங்களுக்கு, அதான் நல்லது எங்களுக்கு. பழனிசாமி தான் வரணும். நான் எடப்பாடி தான் ஒருவரை எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கிறாரு. முதலமைச்சர் எடப்பாடியார். இந்த முதலமைச்சரா நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் தான் வரணும் ஆசை எல்லாருக்கும். எங்களுக்கும் அதான் ஆசை. முதலமைச்சர் யார் வரணும் எதிர்பார்க்கறீங்க? ஸ்டாலின் சார். என்னுடைய கருத்து விஜய் அண்ணன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தா நல்லா இருக்கும். அண்ணன் சீமான் தான் இங்க உறுதியா வரணும். ஸ்டாலின் வரணும். ஸ்டாலின் தான் சார் வரணும். நாங்க ஏடிஎம் எடப்பாடியார் தான் வரணும். டிஎம்கே சார். விஜய் வந்தா நல்லா இருக்கும். சீமான் வரலாம். ஸ்டாலின் தான் வருவார். சீமான் அண்ணன் தான் வருவார் ஐயா. ஸ்டாலின் தான் வரணும். அடுத்த முதல்வரா எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஐயா தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கின்றோம். எங்க ஓட்டு ரெட்டாலைக்கு. அடுத்த முதலமைச்சர் எங்க அண்ணன் விஜய் தான் வருவார். எடப்பாடியார் தான் வரணும். ஓட்டு ரெட்டாலைக்கு. அதாவது இந்த தமிழ்நாட்டை வரலாற்று சாதனை மாற்றிருக்காரு. எந்த முதல்வர் செய்யாத ஒரு சாதனை இந்த முதல்வர் மாற்றி அமைத்திருக்க. அதற்காக இந்த முதல்வர் மீண்டும் முதல்வர் வரணும். ஒரு ஏழை விவசாய மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யறாரு. மற்ற எளிய மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யறாங்க. அவர் வந்ததான் நாடு சீர்திருத்தம் ஏற்படும். என்ன காரணத்துக்காக ஸ்டாலின் எதிர்பார்க்கறீங்க? வீட்டு மன படம் கொடுக்குறாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி, நல்ல ஆட்சியா கொடுப்பாருன்றது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறோம். என்ன காரணத்துக்காக எடப்பாடி எதிர்பார்க்கறீங்க? நான் காரணம் சொல்லலாம், எல்லாமே எடப்பாடி தான். என்ன செய்யல உங்களுக்கு? நன்றி. என்ன காரணத்துக்காக ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டான். என்ன மாற்றம்? ஏதாவது புதுசா செய்வாருன்னு சொல்லிட்டான். என்ன புதுசா செய்வாரு? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்பெல்லாம், அத பாதுகாப்பா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த முதலமைச்சர் திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் மாறி மாறி ஆண்டுட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 10 வருடத்துக்கு மேல தீவிரமா நாட்டை காப்போம், மண்ணை காப்போம், இயற்கையை காப்போம், லஞ்சம் ஊழல் இல்லாமல் நாட்டை நல்ல நாடாக மாற்றுவோம் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி பேசிக்கொண்டு வரார். அவருக்கு உறுதியா மக்கள் வாக்கு செலுத்தினா மிகப்பெரிய ஒரு மாற்றம். நம்மளுக்கும் நல்லது நடக்கும், நாட்டுக்கும் நல்லது நடக்கும். ஏழை எளிய ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா உணவகம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா மருந்தகம் இருந்தது, நல்லா உதவி செஞ்சது. விலைவாசி முதல்ல ஏறி போய் அதுல மக்கள் நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு சின்ன சின்ன சாப்பாடு, ஒரு அரிசி விலை, இப்ப கரண்ட் பில்லு, இப்ப கேஸ் தட்டுப்பாடு பாத்தீங்கன்னா இப்ப சாமானிய மக்கள் சமாளிச்சிடுறாங்க. ஆனா நடுத்தர மக்கள் இந்த ஆட்சியில கண்டிப்பா முன்னேற முடியலன்றதை விட நம்ம இதுல சர்வே பண்ண முடியல. ஆனா மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வரணும். 4.5 வருஷம் கொரோனால நல்ல ஆட்சி கொடுத்தாரு. கண்டிப்பா அண்ணன் மீண்டும் வருவாரு. நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். இளைஞருங்க நாங்க இருக்கோம். கண்டிப்பா அவரை வர வைப்போம். நன்றி. இப்போ அந்த ஆட்சியில போல அதிகமா இருக்கு, லஞ்சம் அதிகமா இருக்குது.
கண்ட்ரோல் இல்லை, யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. கஞ்சா தொல்லை அதிகமா இருக்கு. எடப்பாடி ஆட்சியில இது போல இல்ல. அதனால எடப்பாடி ஆட்சியில வேணும். என்ன காரணத்துக்கு எடப்பாடி முதலமைச்சர் கொஞ்சம் நேர்மை குணம், மக்கள் நம்பிக்கை உள்ளவர். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை கொஞ்சம் சரி செய்வார். அவர் கூட்டணி நல்லா வலுவாக இருக்குது. அது எடப்பாடி தான் ஜெயிப்பார். வெற்றி ரெட்டலைக்கு தான் வரும் முதலமைச்சர். என்ன காரணத்துக்காக எடப்பாடி வர எதிர்பார்க்குறீங்க? அவர் இருக்கிற காலத்துல மட்டும்தான் நம்மள பாதுகாப்பா வச்சிருந்தாரு. நம்மளுடைய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றினாரு. சொன்ன திட்டங்களை இவங்க எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல. அடுத்த வாட்டி வரணும்னா முதலமைச்சரா சீமான் அண்ணன் தான் வரணும். ஏன்னா நம்ம நாட்டோட கனிம வளம் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா மலையை அழிக்கிறாங்க, காடு அழிக்கிறாங்க, உயிரினத்தை அழிக்கிறாங்க. இதெல்லாம் கேப்பாரற்று கிடக்குது. உயிரினத்துக்கு தண்ணி கிடைக்க மாட்டுது. உயிரினத்துக்கு அது நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த உயிரினத்தெல்லாம் அழிச்சிருவோம். நம்ம உயிரினத்துக்கு நம்ம உயிர் போய் நிலைமை வந்துடும். ஏன்னா வாயில்லாத ஜீவன்லாம் உயிரோட இருந்தாதான் அடுத்த ஜென்ரேஷன் தலைமுறை வரும். காக்கா இருந்தாதான், குருவி இருந்தாதான் அடுத்த மலை மேல போயிட்டு டாய்லெட் போய் அதை மரச்செடி கொடியெல்லாம் வளர்ந்து அதுல இருக்கிற காயை வந்து விலங்கு சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி நம்ம சாப்பிட்டு நம்ம உயிரோட வாழ முடியும். நதி நீர்லாம் இருந்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் இவங்க அழிச்சு பணமாக்கினாங்கன்னா, திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து அழிச்சு பணமாக்கி அவங்க தான் பணக்காரனாக நம்ம கடைசி வரை ஏழையாக தான் இருக்கணும். அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னா இதெல்லாம் நம்ம காப்பாத்தி நம்ம தலைமுறைக்கு கொடுக்கணும். இது யாரால முடியும்னா நம்ம அண்ணன் சீமானால மட்டும் தான் முடியும். மற்ற கட்சி யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. இதை பத்தி பேசவும் விரும்ப மாட்டாங்க. அனைத்து உயிரினமே சாப்பிடணும், அனைத்து உயிரினமே வளரணும், அனைத்து நம்மளும் ஒன்னா இருக்கணும். அவங்களோட இயற்கையோட ஒன்றி வாழ வேண்டியது வரணும். உயிரணுக்கள்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம உயிரோட வாழ முடியும். அடுத்த லெவலுக்கு வந்து அண்ணன் சீமான் அண்ணன் தான் வரணும். எங்க ஓட்டு ஃபுல்லா அவருக்கு தான். அடுத்த 2026 அவர் தான் ஜெயிப்பாரு கட்சியும். என்ன காரணத்துக்காக எதிர்பார்க்குறீங்க? அது நல்லா செய்யறாரு. எனக்கு வந்து யார் வந்தாலும் நல்லதுதான். ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான் நீங்க உங்க கருத்து என்னமா? என்ன காரணத்துக்காக எதிர்பார்க்குறீங்க? எல்லாம் வரவும் மாறி மாறி 2 கட்சியும் மாறி மாறி ஆட்சி பண்ணி தான் இருக்காங்க. ஏதாவது புது மாற்றம் உருவாகுமா அப்படின்னு தான். அடுத்த முதல்வர் பார்த்தா மக்கள் விரும்பும் ஆள் தான் வரணும். ஏன்னா 75 வருஷமா பார்த்தாச்சு இங்க ஆண்ட அரசியல்வாதிங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டை நாசமாகியிருக்காங்கன்னு. இதெல்லாம் மாறினா மாற்றத்தை விரும்பும் மக்கள் இங்கதான் முடிவு பண்ணோம். ஏன்னா மருத்துவம் சரியா இல்லை, கல்வி சரியா இல்லை, சாலை சரியா இல்லை, போக்குவரத்து சரியா இல்லை. பார்த்தீங்கன்னா தினசரி இந்த ஒரு 2 மாசம் கடந்த 2 மாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு, கொலை எல்லாம் அதிகமா இருக்கு. அது காரணம் என்ன? மது போதை. இது அழிப்பாங்களா இவங்க? ஒழிப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க எல்லா சாரையாலும் அவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு மட்டும்தான், சீமான் அண்ணன் மட்டும்தான் இங்க அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வரணும். அவரால் மட்டும்தான் தற்சார்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் இன்னைக்கு கேஸ் எல்லாம் தட்டுப்பாடுல இருக்காங்க. இவர்தான் சொல்லிக்காரு தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வாங்கடா அப்படின்னு. தாழ்மை பொருளாதாரத்துக்கு வாங்க. பாலுடைய சந்தை மதிப்பு மட்டுமே 3 லட்சம் கோடி இருக்கு. இவங்க டாஸ்மார்க் பிடிச்சி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் மாறினா அண்ணன் சீமான் அண்ணன் தான் இங்க உறுதியா முதலமைச்சர் வரணும். அது வந்தா மட்டும் தான் இது எல்லாமே மாறும். அடுத்த தலைமுறை இங்க வாழறதுக்கும் தகுதியான ஒரு நாளா இருக்கும். மழை இல்லை, மரம் இல்லை, மண் இல்லை, இதெல்லாம் அழிஞ்சிச்சு. இதெல்லாம் அழிஞ்ச நாடு எங்க போவோம்? மக்கள் எல்லாம் சிந்திப்பாங்க. சீமான் அண்ணனுக்கு அமோக வரவேற்பு இருக்கு. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு தனிச்சு நின்று 8 விழுக்காடு வாங்கிட்டோம். வெற்றி கிட்ட வந்துட்டோம். வெற்றியை தொற்றுவோம். இந்த முறை சீமான் அண்ணன் மட்டும் தான் முதலமைச்சரா வருவாரு. ஏன் எதுக்காக ஸ்டாலின் வந்து இருப்பாரு? எல்லா வசதியும் பண்றாரு. எல்லா வசதியும் பண்றாரு. அதனால ஸ்டாலின் வருங்களா? ஆமா. என்ன காரணத்துக்காக முக ஸ்டாலின் இருப்பாங்க? அவர் எல்லாரும் என்ன சலுகை செய்யறாரு சார். இந்த ஒரு பட்டா எங்களுக்காக என்ன செய்தாருன்னா பரவாயில்ல சார். என் பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் அலமோதி நிக்கிறாங்க சார். வீடு இல்ல, ஓலை வீட்டுல பாம்பு பூசி வருது. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு போறாங்க சார் பட்டா. நாங்க குழந்தைங்க மட்டுமா யாரா வீட்டுல பத்துங்க எடுக்குதுங்க சார். அந்த வீட்டை வந்து பார்க்க சொல்லுங்க சார். அப்படியே நவந்து எடுக்குது சார். நாங்க முதலமைச்சருக்கு 3 ஈடு மனு அனுப்பிடுறோம். வந்து சலு பண்ணாதவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. நான் 15 வருஷமா மனு குத்து இருக்கிறேன். எனக்கு எங்க 2 வீட்டுக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்னு வந்து பார்த்துட்டு வியோவும் இஸ்மு தலாரியும் ஆரையும் தாசில்தாரும் உங்களுக்கு வராது மேய்க்காலுன்றாங்க. அந்த ஒரு மேனை மட்டும் 6வது நம்பர்ல இருக்குது எங்க வீடு. அந்த ஒரு மேனை மட்டும் மேய்க்காலுன்றாங்க. இந்த குடுக்கத்தான் அந்த 7 பட்டாவா மேய்க்காலில் தான் இருக்குது. இன்னும் அதில் சேர்த்துக்கத்தான் என்ன மூச்சு எடுத்து எங்க 2 வீட்டுக்கும் பட்டா ஓலை வீடுங்க சார். மழை காத்தாலும் எங்களுக்கு திருத்தி கட்ட முடியல. கூட்டணி விஜய் வந்தா ஏடிஎம்கே வரும், அப்படி இல்லைன்னா டிஎம்கே வரும்.
நீங்க யார் ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க? என்ன காரணம் எடப்பாடி ஒண்ணு? எடப்பாடி போது நல்லா ஆட்சி நல்லா இருந்தது. தமிழ் மக்கள் பசி இல்லாம இருந்தாங்க. இப்போ இல்லாத பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் யாரை விரும்புறாங்களோ அவங்களுக்கு தான். மக்கள் விரும்புறீங்க, நீங்க யாரை விரும்புறீங்க? நான் சொல்ல முடியாது. ஏன்னா 2 அரசாங்கத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அதிமுக திமுக பார்த்தோம், திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம், அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம். மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி இல்ல. மக்களுக்கு சேவை செய்யறவங்களா வரட்டும் சிஎம். புதுசா யாராவது எதிர்பார்க்கறீங்க? அது நம்ம சொல்ல, மக்கள் தான் சொல்லணும். முடிவு மக்கள் முடிவு. என்ன காரணம் எதிர்பார்க்கறீங்க? உதவிங்க செய்யறாங்க, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க, மக்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க சார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் இப்போ இவங்க வர்றது ஒரு மாதிரி இருக்குது, அவங்க வர்றது ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வித்தியாசம் மாறி வரட்டுமா? என்ன காரணம் எதிர்பார்க்கறீங்க? நாட்டுக்கோசம் நன்மை செய்யறாரு. என்ன காரணத்துக்காக ஸ்டாலின் எதிர்பார்க்கறீங்க? மகளிருக்கான 1000 ரூபாய் திட்டங்கள், தற்போது அதை 5000 ரூபாய் போட்டது, கலைஞர் கைவினை திட்டத்துக்கு அறிவிச்சது, லோன் இருக்கு மகளிருக்காக பல திட்டங்கள் அறிவிச்சு இன்னைக்கு மேம்பாலம், ரோடு எல்லாம் அனைத்து வசதி கிராமப்புறங்கள்ல இருந்து அனைத்து எல்லாத்தையும் பண்ணுகிறார். அவர்தான் மக்களை நேசிக்கிறாரு. அவர் வந்தாதான் ஆட்சி மாறும், ஜனங்களோட கஷ்டம் எல்லாம் மாறும். ஆமா, மீண்டும் அவர் தான் வரணும். ஏன்னா அவர் பல நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காரு. பெண்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்சிருக்காரு. மகளிர் உதவித்தொகை செஞ்சிருக்காரு. அதனால மீண்டும் அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்தா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள்லாம் நிறைய மக்களுக்காக நிறைய பலன் தரணும் சொல்லிட்டு எதுவும் செய்யல. அதனால எல்லா மக்களும் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் நம்பி மோசம் போயிட்டாங்க. புதுசா இப்போ மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற, விவசாயத்துக்காக குரல் கொடுக்கின்ற, வேலை வாய்ப்புக்காக குரல் கொடுக்கின்ற புதிதாக சீமான் வந்தா நாடுகளுக்கு ஒரு 5 ஆண்டுகள் திட்டம் நல்லா இருக்கும். அதுதான் மக்களுடைய எதிர்ப்பா இருக்கிறது. நிறைய அரசாங்க அதிகாரிகள் நிறைய மக்களுக்காக தடை செய்யப்பட்ட பொருள் வேலைகள் எல்லாம் சீமான் செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அது மக்களாக நம்ம தான் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுக்காக உண்மையாக செயல்படுகிற ஆட்சி, சத்தியத்துக்காக கீழ்ப்படுகின்ற ஆட்சி, விவசாயத்துக்கு போராடக்கூடிய ஆட்சி சீமான் வந்தா நல்லா இருக்குன்ற மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்கு யார் வராங்களோ நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம் சார். நாங்க 20 வருஷமா வாடகை வீட்டிலே இருக்கிறோம். வீடு எழுதி தரவே மாட்டேன்றாங்க. எத்தனை வாட்டி எழுதி கொடுத்துருக்குறோம், கொடுக்கவே மாட்டேன்றாங்க. நாங்க 30 வீட்டுக்காரர் இருக்கிறோம், வேணையே விட மாட்டாங்க. எங்களுக்கு எந்த முதலமைச்சர் வராரோ நான் அந்த முதலமைச்சர் எங்களுக்கு வீடு மேல கொடுத்தாங்கன்னா நாங்க ஓட்டு போடுறோம். தாலூர் பஞ்சாயத்து எங்களுக்கு, நாங்க இவ்வளவு நாளா வாடகை வீட்டுல தான் இருக்கோம். எங்களுக்கு யாரும் உதவியும் பண்ணதில்லை. எங்களுக்கு முதல்வரா வரவரு எங்களுக்கு 30 குடும்பத்துக்கு எங்களுக்கு வீடு விட்டு வீடு கட்டி கொடுத்தா எங்களுக்கு போதுங்க. நாங்க அந்த 30 குடும்பமும் அவங்களுக்கு ஓட்டு போடுறோங்க. நாங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது நல்லது செய்யணும். நாங்க இவ்வளவு வாட்டி மனு கொடுத்துருக்கோம். இப்போ நாங்க மனு எழுதி எடுத்துன்னு போயிட்டு பேங்க்ல போட போறோம். எங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக? ஆமா, காலகாலமா ஏடிஎம்கே டிஎம்கே தானே வந்துட்டு இருக்கு. இப்போ புதுசா அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு வர்றாரு? எங்களுக்காக தான் வர்றாரு. அவர் தான் வருவாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. கொடுக்காத ஆட்சி 5வது வருஷத்துல 5000 ரூபாய் கொடுக்குறது யாரு கொடுத்த பணம்? அது மோடி அடிச்ச பணத்தை அடிச்சு கொடுத்து ஜாப கட்ட ஓடி கேட்கறதுக்கு அதெல்லாம் நாங்களாம் போட மாட்டோம். கொடுக்குறது ஜாப் யாரு கொடுத்த பணம்? அது மோடி அடிச்ச பணத்தை அடிச்சு கொடுத்து ஜாப கட்ட ஓடி கேட்கறதுக்கு அதெல்லாம் நாங்களாம் போட மாட்டோம். எடப்பாடியார் தான் வரணும், புரட்சி தமிழ் தான் வரணும். 26 அவருடைய ஆட்சி வளரணும். இவங்க குடும்பத்தோட வீட்டுக்கு போடும். அது ஓபிஎஸ் திருச்சி கால்பாட்டி முதல்ல போய் வீட்டுக்கு போடாம அவன் கூட சேர்த்துக்கு ஜாவ கட்டாடா. நாங்களாம் அவன் முதல்ல அவன் தொகுதியில போய் அவனை ஜெயிச்சு காட்டணும். ஓபிஎஸ் அவன் பாக்குற போற அவனை யாரு காட்டு வேடிக்கை படிக்காது தெரியுமா? நாங்கெல்லாம் சிந்திச்சு வச்சுக்கிற மக்கள் இது எப்ப வருஷம் 5 வருஷமா சிந்திச்சு இருக்கிறோம், 4 வருஷமா. இதுக்கு மேற்பட்டு ஆட்சி மாற்றத்தை யாரால தடுக்க முடியாது. உறுதி